சக்சஸ் பர்சன் எல்லாருக்கும் பின்னாடியும் இந்த சீக்ரெட் தான் இருக்கு. ஹாவர்ட் கார்னர்ங்கிறது 1984 நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை கால்குலேட்டிவா பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீப்புள் தே கேன் கோ ஃபார் ஒரு மனிதனுக்கு 2-3 இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இந்த காம்போல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களோட இன்டெலிஜென்ஸை எப்படி இன்கமா மாத்துறது. ஸோ இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் எல்லாருமே இன்டெலிஜென்ட் பீப்புள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம இன்கம் பண்ணுறது எப்படி. இப்போ உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ அப்துல் கலாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், மகேந்திர சிங் தோனி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இலான் மஸ்க் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாருக்கும் பின்னாடியும் இந்த சீக்ரெட் தான் இருக்குது. இன்னைக்கு இதை நீங்கள் கற்றுக்கிறது மூலம் நீங்கள் என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதை யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் உங்கள் கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஹாவர்ட் கார்னருங்கிறது 1984 8 வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. எல்லா மனிதர்களையும் நம்ம இந்த 8 இன்டெலிஜென்ஸ் உள்ள கொண்டு வந்துடலாம். முதல் இன்டெலிஜென்ஸ், இவங்க வந்து லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு நம்பர் ஸ்மார்ட்னு சொல்லலாம். ரொம்ப லாஜிக்கலாக ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸில் இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை கால்குலேட்டிவாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீப்புள் தே கேன் கோ ஃபார் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். இந்த மாதிரி துறையில் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். இரண்டாவது இன்டெலிஜென்ஸ் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இதை வேர்ட் ஸ்மார்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து மொழி புலமை நல்லா இருக்கும். நிறைய லாங்குவேஜ் வந்து ஒரு ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க. நல்லா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்லா எழுதக்கூடியவங்களா இருப்பாங்க. தே கேன் பிகம் கிரேட் ஸ்பீக்கர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ். அந்த மாதிரி வரலாம். நம்ம அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கலாம், இஸ் அ கிரேட் ஸ்பீக்கர். கலைஞர் கருணாநிதி ஒரு கிரேட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடியவராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வகையான தொழில்கள் ஈடுபட்டு இன்கம் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸையும் கொடுக்கும். மூன்றாவது இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க. இதை பீப்புள் ஸ்மார்ட் கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து பீப்புளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பீப்புளை ரொம்ப பிடிக்கும். நம்ம அன்னை தெரசா மாதிரி தே வில் லவ் பீப்புள். அவங்க பீப்புள் ஓரியன்டான பிஸ்னஸில் அவங்க இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்கும். தே வில் பிகம் சோசியல் ஒர்க்கராக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம். ஸோ மக்கள் சார்ந்த ஒரு தொழிலில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்க முடியும். அடுத்தது 4வது இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ட்ராபர்சனல் சொல்லுவாங்க, செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள பற்றின நாலேஜ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பீப்புள் கொஞ்சம் பிலாசபிக்கலாக இருப்பாங்க. நிறைய கவுன்சிலிங் செக்டர் இருக்கலாம். தே கேன் பிகம் அ கவுன்சிலர், கன்சல்டண்டாக இருக்கலாம். ஸோ நம்ம அறிஞர் நம்ம பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மாதிரியான பீப்புள். ஸோ பிலாசபிக்கலாக பேசக்கூடியவங்க, செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் அவங்க நிறைய இருக்கும். ஸ்பிரிச்சுவலான பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் அந்த மாதிரி துறையில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். 5வது இன்டெலிஜென்ஸ் தான் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். மியூசிக்கல் ஒரு அற்புதமான இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்க பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர் இருக்கு. ஸோ நிறைய டிமாண்ட் இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடியவங்களா இருக்கலாம், ஒரு பாடகராக இருக்கலாம். ஸோ அவங்க சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான், அனிருத், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸில் வருவாங்க. அடுத்தது 6வது இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஸ்மார்ட். இயற்கையை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பெட்ஸ் மேலே ஒரு பெரிய பாசம் இருக்கும். அண்ட் இயற்கையை ரொம்ப பிடிக்கும். இயற்கை, அக்ரி செக்டார், அனிமல்ஸ் ஓரியன்டான விஷயங்கள், டிராவல்ஸ் அண்ட் டூரிசம், இந்த மாதிரி ஃபீல்டில் இவங்க வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்க அவங்க துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெட்டர் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அது பாடி ஸ்மார்ட். இந்த மாதிரி பீப்புள் அவங்களோட பாடி தான் அவங்களோட மூலதனமே. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க, இல்லை ஆக்டர்ஸாக இருப்பாங்க, நல்ல டான்சர்ஸாக இருப்பாங்க. அவங்களோட பாடியை மட்டுமே மூலதனமாக வச்சு அவங்களோட ஃபீல்டில் வந்து பெருசாக சாதிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதுன்னா நீங்களும் இந்த கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸில் இருப்பீங்க. அண்ட் இந்த ஸ்பைனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் விஷுவல் இன்டெலிஜென்ஸ். அந்த பீப்புளுக்கு வந்து ரொம்ப அழகாக பிக்சர்ஸ் வரைவாங்க. இந்த வீடியோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ரீல்ஸ், வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கேட்டகரி அதுவாக நல்ல இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த மாதிரி பீப்புள் அதை செலக்ட் பண்ணலாம். இந்த இன்டெலிஜென்ஸில் ஒரு மனிதனுக்கு 2-3 இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இந்த காம்போவில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இன்டெலிஜென்ஸில் எந்த இன்டெலிஜென்ஸில் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.